கேட்டாவில் கோப்ரோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. செம்மையான காம்பினேஷன், பரோட்டா பீஃப் கறி. இதுதான் இந்த டேம்னு நினைக்கிறேன். சன்லைட்டு ஆனால் காட்டுக்குள்ளே தனியாக ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. நம்ம போகலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? தேங்க்ஸ் ப்ரோ. சரி பாஸ், இப்போ எல்லோரும் எங்கே போகிறோம்? பறந்தே ஆகும். ஓகே சார், இன்னைக்கு டே 27th. டீ ஷாப் ப்ரோ. டீ ஷாப்பா? டீ ஷாப் அதிரப்பள்ளி டீ ஷாப் ரோட் போயிட்டு டீ ஷாப் ரோட். ஓகே, டீ ஷாப் ரோட் போயிட்டு அங்கேருந்து அதிரப்பள்ளி போகிறோம். நைட்டு ஃபுல்லாக பயமுத்தியோடு வச்சிருக்கோம். அது அந்த பிளாக் கலர் சட்டை, புலி வருது, கரடி வருதுன்னு. ஸோ சிங்கத்தோட நாக்கு அதோ இப்போ பார்க்க தானே போகிறேன். அவ்வளோதான் பிளான். அதிரப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் வால்பாறை. ரைட்டா? வால்பாறை. ஆமாம், இப்படி தான் போகணும். இல்லை திருச்சூர் போயிட்டு அப்படி போகலாம். ஓகே, அப்போ ரிவர்ஸ் வால்பாறை வந்து கீழே இருக்கிற 2 சைட்டை பார்த்துட்டு அப்படி கிளம்பிடலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் பிளானு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ரொம்ப காலி பண்ணிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோங்க. ஸோ வால்பாறையில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே அதிரப்பள்ளி கிளம்புறோம். அதுதான் இப்போதைக்கு பிளான். இந்த லக்கேஜை பேக் பண்ணுறதுக்குள்ளே எக்கச்சக்கமான டைம் ஆயிடுச்சுங்க. ஷட், லக்கேஜை கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கணும். இப்போ தான் வண்டி எல்லோரும் வார்ம் அப் பண்ணுறாங்க. செட்டாலாம் கட்டி கண்டி தான். ஹாய். ஓகே கைஸ், கிளம்பிட்டோம். ஒரு வரல வெயிட் பண்ணலாம் கொஞ்சம். ஓகே கைஸ், கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ரைடு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து இந்த ஃபோட்டோ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து அதிரப்பள்ளியிலேருந்து ரிவர்ஸ் நாங்கள் வால்பாறையே வர போகிறோம். வால்பாறையே வந்துட்டு வால்பாறையில் கொஞ்சம் பக்கத்துக்கு இடம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சிலேருந்து சேலம் போகிறோம். இது எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் early morning எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டோங்க. ஓகே, ஸோ எப்படி தான் லோ லைட்டாக இருக்குது. கோப்ரோவில் அவ்வளோ தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் லைட் வந்த பிறகு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளிக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே ரீச் ஆகலை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டா ஃபாரஸ்ட்டு. இந்த இடத்த ஒரு டேம் மாதிரி இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நாங்கள் நேற்றே அதை தேடி வந்தோம். ஆனால் கூகுள் நம்ம இப்போ நம்பி வர முடியல எங்களால். அப்படி தப்பாக வேறு காமிச்சது. கரெக்டாக கண்டுபிடிச்சோம். இதான் பாருங்கள், இதுதான் அந்த டேமு. இது பேர் கிராஸ் ஹில்ஸ்னு கூகுளில் போட்டுக்குது. பட்டு சூப்பராக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. வியூ சூப்பராக இருக்குங்க. வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற ரூட்டில் ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லேயே, ஐ மீன் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குதுன்னு வச்சுங்களேன். நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. இது பாருங்க, வாவ் நைஸ். இது ஏதோ ரிவர் போல். இது எவ்வளோ டைம் ஆகுன்னு கேட்டால் ஒரு 2 hours ஆகும்னாங்க. 2.5 hours ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 80 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக.
நிறையா வைல்ட் அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. காலைல இது வரையும் நாங்கள் ஒரே ஒரு மயில் மட்டும்தான் பார்த்தோம். கொஞ்சம் அவசரப்பட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கேமராவை. ஸோ இது ஒரு டேம் இன்னும் ஓப்பன் பண்ணல போல். கைஸ் இதுதான் இந்த டேமுன்னு நினைக்கிறேன். சன்லைட் எப்படி வெளில வருது பார்த்தீங்களா? அந்த ரேஸ் பார்த்தியா? வேற லெவலில் இருக்குதுல்ல. சூப்பராக இருக்கும். இதான் அந்த என்ன சோலையார் டேமா? ஃபோட்டோவா? சரி போகலாமா? கரெக்டு. போகலாம் டன் டன். ஓகே கைஸ், அப்படியே அதிரப்பள்ளிக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கோப்ரோ வேறு அடிக்கடி ப்ராப்ளம் வருது, ரெக்கார்ட் ஆகுதானே தெரிய மாட்டுது. கைஸ் கரெக்டாக நம்ம கேரளா செக் போஸ்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கே போய்ட்டு வண்டி நம்பர்லாம் கொடுத்தாச்சு. அவங்க அந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க. இப்போ போய்ட்டு அடுத்த எக்ஸிட் ஆகிற செக் போஸ்ட்டில் காமிக்கணும். ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே இந்த வரலையும் ரோடு சூப்பராக இருந்தது. இங்கே ரோடு இப்படி தான் இருக்குது. வேகமாகலாம் போக முடியாது. சுத்தமாக வேகமாக இல்லை, ஒரு மினிமம் ஒரு 40 அந்த மாதிரி கூட மெயின்டைன் பண்ண முடியாது. ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இது முன்னாடிலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. பட்டு அதோட இதே கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி வச்சுங்களேன். ஓ காஷ். ஓகே கைஸ், நான் என்ன பண்ணுறேன், இனிமேல் தான் ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸோ யானெல்லாம் நிற்குன்னு சொன்னாங்க. கோப்ரோல் மிஞ்சி போனால் ஒரு 40% அந்த மாதிரி தான் இருக்கும் சார்ஜு. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்தால் கவர் பண்ணுறதுக்கு மிச்சம் இருக்க பேட்டரியை சேவ் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், என்ன பார்த்து பார்க்குறேன். காய்ஸ் ஐயோ பா, ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஓட்டிகிட்டு இருக்கோம். பயங்கரம், ஒரே சஸ்பீஷியஸாக இருக்குதுங்க ஏரியாவே. ரொம்ப நேரம் கழிச்சு நான் ஒரு கார் இப்போ தான் பார்க்குறேன். இது நான் பின்னாடி இந்த பசங்களையும் காரா, நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேங்க காட்டுக்குள்ளே. ஓ காஷ், டேய் வாங்கடா, என்னடா பண்ணுறீங்க? என்ன வைல்ட் அனிமல் இருக்குன்னு கூட தெரியல. இங்கே காட்டெருமை இருக்குன்னு போர்டு போட்டிருந்தாங்க. பட் நான் எதுவுமே பார்க்க விரும்பல. இப்போதைக்கு நான் தனியாக இருக்கேன். இங்கே வண்டியை நிறுத்தவும் கூடாது. நிறுத்தினா 2000 rupees சார்ஜ், ஃபைன் வேறு. பின்னாடி யாரையும் காணா, நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். ரோடு ஓகேவா? வைல்ட் அனிமல் எதாவது இருக்கா? வைல்ட் அனிமல் சாரி, வைல்ட் அனிமல் எதாவது இருக்குங்களா போகிற வழியில்? ஏதோ அனிமல்ஸ் எதாவது இருக்கா? இருக்குமா? நிற்குதுங்களா? ஆளுங்க இருக்காங்களா? நம்ம போகலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஓ பிரேக் போயிடுச்சு. ஷிட், அவ்வளோதான், பிரேக் ஜாம் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பிரேக், ரியர் பிரேக் யூஸ் பண்ண முடியாது இனிமேல். யமஹா இதுக்கு ஒரு வழியை பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக. இதை பாருங்க,
யானை நிற்குதான் ஒரு 10 பென்ஸுக்கு அப்புறம் யானைக்காரங்களாம் நிற்கிறாங்களாம். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரோடு கிடச்சிருக்குங்க இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில். யானை ரோட்லேயே சாணிலாம் போட்டுக்குது. நிற்குதுன்னு வேறு சொன்னாங்க, எங்கே நிற்குதுன்னு வேறு தெரியல. சரி, யானை நிற்கிறப்ப கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக நான் கோப்ரோ அவ்வளோ யூஸே பண்ணல. பட்டு பயங்கரமாக இருக்குங்க ரோடுங்க. சன்லைட் உள்ளே வரதே கொஞ்சம் கம்மியாக தான் வெளில வருது, அவ்வளோ டீப்பாக இருக்குதுங்க. அந்த பையன்கள்லாம் நமக்கு முன்னாடி வரணும்னா ரோடு கேட்ச உடனே பட்டன் முன்னாடி போயிட்டோம். நம்ம பசங்க 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரில. R15 ஒருத்தவன், எக்ஸ்போல்ஸ் ஒருத்தவன். எக்ஸ்போல்ஸில் நேரம் பூந்து விளையாடி இருக்கலாம், ஆள் எங்கே போனானே தெரில இது வரைக்கும். பயங்கரமாக இருக்குங்க ஃபாரஸ்ட்டுங்க. நல்ல வேலை நைட்லாம் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அலோவ் பண்ணால் பயத்துலேயே முக்கால்வாசி பேர் செத்துருவாங்க இந்த பக்கம். காய்ஸ், நம்ம கேரளா எல்லைக்குள்ளே வந்துட்டோம். மீடியா கேரளாக்குள்ளே தான் இருக்குது. என்னது கேரளா PWD பிரிட்ஜஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன். அனாகேயம் பிரிட்ஜ் இது பேர். நல்லா இருக்குது ஆக்சுவலி. இங்கே பார்க் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் அப்படியே நின்று காமிக்கலான்னு பார்க்குறேன். அனாகயம் பிரிட்ஜ் பாருங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. போயிட்டு அவனை வரோம். நோ பார்க்கிங், நோ பிளாஸ்டிக், நோ வேஸ்ட், நோ ஃபுட். பார்க் பண்ணால் 2000 ரூபா ஃபைனுன்னு போட்டுக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் அடிக்கடி இங்கே சுற்றின்னு இருப்பாங்க. அது மாதிரி யாராவது இந்த ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணி மாட்டினா 2000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இதில். நம்ம இது வரையிலும் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, நம்ம வந்துகிட்டே தான் இருக்கோம். ஆனால் அங்கங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா நிறைய இடம் நம்ம நின்று ஃபோட்டோவே எடுக்கலாங்க, அப்படியே வந்துடும் நம்ம பார்த்துக்கிட்டு. நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு காமிச்சிருந்தீங்க அந்த மாதிரி இன்னொரு இடம் இருக்குது. இங்கே போகிறத பார்த்தா அதிரப்பள்ளி ஃபால்ஸில் ஓரளவு தண்ணி நல்லா வரும் போல. பின்னாடி பேனாமையும் அசாமையும் விட்டு வந்துட்டேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில. ப்ராபப்ளி அவங்களும் நேரம் நல்லா இருக்கிறதெல்லாம் ரீச் பண்ணி வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நானும் ஒரு 50-60 தான் போயிட்டுருக்கிறேன் மேக்ஸிமமாகவே. டவுன் ஹில்ன்றதால அதிகமாக போகுது. நான் நார்மலாக ஒரு 50 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். பட்டு ஏன் அவங்க வர மாட்டாங்க. அதே மாதிரி யானை இருக்கனானுங்க, யானை ஃபுல்லாக சாணி மட்டும் தான் போட்டு வச்சுருக்கு. யானை சாணம் பார்க்க முடியுது, ஆனால் யானையை பார்க்க முடிய மாட்டேன். ஒரு வேளை நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டு மாட்டாரு. அங்கே ஒருத்தர் சொன்னார் வேறு, அங்கே ஒரு 10 பெண்டு தாண்டிங்கன்னா இருக்குது அப்படின்னாரு. ஒரு வேளை போயிடுச்சா என்னான்னு தெரியல. ஆனால் காட்டுக்குள்ளே தனியாக ஓட்டுறது கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. போலாம்.
இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் சப்ரா வாட்டர் ஃபால்ஸ். சளி வர பிடிச்சிக்கிச்சுங்க. ஸோ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். 3 to அந்த மாதிரி தான் இருக்கும். 3 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டைம் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 2.5 hours மேலே ஆகிடுச்சு. ரோடும் ரொம்ப 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 மோசமாக இருந்தது. கேரளா பார்டருக்குள்ள நுழைஞ்ச வரைக்கும் ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்மையான காம்பினேஷன். சப்பாத்தி பரோட்டா அப்புறம் பீஃப் கறி. நான் சும்மா நல்லா இருக்காது போல் நினச்சி ஒரு ஆஃப் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். ஆஃப் பெனாக்கிட்டேருந்து ஒரு ஆஃப் சப்பாத்தி பரோட்டா வாங்கி சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்ததுங்க. என்ன டேஸ்ட் அது. இந்த பக்கம்லாம் ஒரு போகுது. நல்லா வாய்ஸோட க்ளோஸ் பண்ணேன். என்னென்ன பண்ணுறீங்க? எம்டி வச்சு ஆஃப் ரோடெலாம் பண்ணுறோம் நம்ம. வரைக்கும் விட்றா. கேரளா போலீஸ் நல்லா வெல்கமிங்காக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வயநாடு ஒரு தடவை போயிருக்கேன். அப்போ வந்து ஒரு போலீஸ்கார்ட்ட வழி கேட்டால் இதெல்லாம் நிற்காத கிளம்பிட்டே அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசினார். பட் இந்த பக்கம் இருக்க கேரளா போலீஸ் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ஹம்புளாக பேசுகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. சரி, நல்லா இருந்துச்சு. கிளஸ்டர் வேறு மறைச்சிட்டேன். எவ்வளோ ஸ்பீடு போகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு 40 போகணும்னு நினைக்கிறேன். எத்தனை கேரில் இருக்குன்னு தெரில. 4th கியரில் இருப்பேன். ப்ளஸ் ஒரு 40 அந்த மாதிரி எதாவது போகணும்னு நினைக்கிறேன். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ். ஃபால்ஸ் வந்தாச்சு. எல்லோரும் சட்டையும் கட்டி போட்டு ஜாலியாக வைப் பண்ணிருக்கானுங்க. கேரளாவில் கோப்ரோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரலையும் கோப்ரோ நான் மாட்டியிருக்கேன். இப்போ தான் ஆன் பண்ணானா. ஆனால் யாருமே எதுவும் கேட்கல. ஒருவேளை இங்கே கண்டுக்க மாட்டாங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்க்கிங். முட்டை ராஜன் குரல் மாதிரி ஆயிடும் போல. என் குரல் ஒன்று கோயத்தில். ஓகே, ஃபால்ஸ்குள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன்.